ஹலோ ஃப்ரெண்ட், பிவி சில்லம். இன்றைக்கி நாம் வெங்காய தொக்கு வைக்க போகிறோம். அது எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிடுவோம். வாங்க பாருங்கள், வெங்காயத்தை நல்லா அப்படி மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பொடி பொடியாக எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடு ஒரு தக்காளி பழம் அந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, மல்லி. இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸியான முறை தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவு காஞ்சா போதும். இப்போ அந்த வெங்காயத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கும். நல்லா இது எண்ணெயிலே வதங்க தான் நல்லா சுருங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கலாம். அதோடு நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்த்து இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறை தான். இது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இது சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்படி எல்லாம் வதங்கி வந்துக்கிட்டே இருக்குது எண்ணெயில். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு காரம் கம்மியாக தேவைப்படும், அதனால் மிளகாய் பொடி கம்மியாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா மிளகாய் பொடியோட அளவை கூட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான முறை தான். இப்போ இதோடு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா அப்படியே இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது அவ்வளவு சுவையாக இருக்கும். கருவாட்டு தொக்கு மாதிரியே தான் இருக்கும். கருவாடு போடாத கருவாட்டு தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளவு சாதம் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த வெங்காய தொக்குக்கு. இது நல்லா இன்னும் நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். வெங்காய தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா சாதத்தை நல்லா வடித்து குழம்பு இல்லாத நேரம் இந்த மாதிரி அந்த சூடான சாதத்தில் இந்த வெங்காய தொக்கை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படி எடுத்து வச்சுருந்த அந்த மல்லி இலையும் கூட அப்படி லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு 2-4 நாள் நல்லா கெடாமல் அப்படியே இருக்கும். இதை நம்ம குழம்பு இல்லாத நேரத்தில் சூடான சாதம் வடித்து அப்படியே இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூடான சுவையான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிவி சில்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.